ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவனியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். இடியாப்பம். காலையில் செஞ்ச இடியாப்பம் நைட்டு வரைக்கும் சாஃப்டாக இருக்கிறதுக்கு வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இடியாப்பம் மாவு பிசைறதுக்காக தண்ணியை நல்லா காய வச்சுருக்கேன். ஒரு கிண்ணத்தில் 1.5 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். வீட்டில் அரைச்ச அரிசி மாவு எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட கடையில் வாங்கினது வீட்டில் அரைச்சி எது இருக்கோ எடுத்துக்கோங்க. மாவில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் ஊற்றி பண்ணுறப்ப இடியாப்பம் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். நெய் ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம சுட வச்சுருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். தண்ணியை ஊற்றிட்டு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விடுங்க. மறந்து கூட கையில் பசைஞ்சிடாதீங்க, ஏன்னா சுடுதண்ணி ஊற்றுறதுனால கையை சுட்டுறோம். ஒரு கரண்டியை வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நெழுகலாகவே மாவை பசைஞ்சுக்கோங்க. மாவு சூடாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கையில் பசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவை இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் நெழுகலாக பசைஞ்சுக்கோங்க. அடுத்து ஒரு இடியாப்பம் உலக்கு எடுத்துருக்கேன். இடியாப்பம் புளிகிறதுக்காக சின்ன ஓட்டை இருக்கிற தட்டை உள்ளே எடுத்து வச்சுருக்கிறேன். உலக்கில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. நம்ம மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்ப நெழுகலாக வரும். ரொம்ப கை வலிக்காது, டைட்டாக இருக்காது, ஈஸியாக புளிய வரும். அதுக்காக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வச்சுட்டு இட்லி தட்டில் புளிய ஆரம்பிச்சிடலாம். நான் இட்லி தட்டில் இடியாப்பம் புளிய போகிறேன். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிட்டு புளிய போகிறேன். உங்கள்கிட்ட இடியாப்பத்தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா இட்லி தட்டை எடுத்துக்கோங்க. இடியாப்பத்தை நம்ம புழிஞ்சிடலாம். மாவில் நெய் ஊற்றி பசைஞ்சிருக்கோம். மாவை நெழுகலாக பசைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறமா இடியாப்ப உலக்கில் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுருக்கோம். அதனால் மாவு புளியறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ரொம்ப ஈஸியாக புளிய வரும். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக கை வலிக்காமல் சூப்பராக புழிஞ்சிடலாம். இடியாப்பத்தை புழிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாவு இருந்துச்சு. அதை ஒரு கொலக்கட்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். இட்லி சட்டியில் தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம புழிஞ்ச இடியாப்பத்தை உள்ளே வச்சு 6லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுறலாம். அதுக்கு மேலே வேக விட்டிங்கன்னா இடியாப்பம் ஹார்டாயிரும். ஒரு 10 நிமிஷத்தில் மட்டும் வேக விட்டுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளோட இடியாப்பம் எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதை பிச்சு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக பூ போல் சூப்பராக இருக்கும். இந்த இடியாப்பத்தை ஹாட் பாக்ஸில் வச்சுட்டு மேலே ஒரு வெள்ளை துணியை போற்றி மூடி வச்சிட்டிங்கன்னா காலையில் சுட்ட இடியாப்பம் நைட்டு சாப்பிட்டாலும் இதே மாதிரி சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.